ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம குழுத்தறையில் வாபலி எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாபலி எக்ஸிபிஷனை தான் சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ வாபலி எக்ஸிபிஷன் வந்து ஜூலை 29 வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ட் ஆகஸ்ட் 17 வந்து எண்ட் ஆக போகுது. நான் வந்து ஒரு வீக்கெண்டில் தான் வந்து போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் போனீங்க அப்படின்னா க்ரௌட் எதுவுமே வந்து இருக்காது. லீவ் டேஸில் வந்து போனீங்க அப்படின்னா க்ரௌட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். டிக்கெட் நம்ம கேஷாக வந்து கொடுத்தும் எடுக்கலாம், இல்லை ஜிபே இருந்துச்சு அப்படின்னா ஜிபேலையுமே நம்ம வந்து டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். இந்த வாபலியை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் இருக்குன்னு, நீங்கள் வந்து ரிலாக்ஸாக பொறுமையாக நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வாபலியுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு காசும் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஷாப்பிங்குமே வந்து பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டியான திங்ஸ், நிறைய டாய்ஸ், நிறைய இதே மாதிரி கிச்சன் ஆக்சசரிஸ், ட்ரெஸ், வாட்ச், இதே மாதிரி நிறைய திங்ஸ் அவங்க வந்து அங்கே ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. திங்ஸுடைய ஸ்டால் மட்டும் கிடையாது, அங்கே வந்து ஃபுட் ஐட்டமே நிறைய ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. வாபலின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது அப்பளமோ சூடு மிட்டாயும் தான் இல்லையா? ஸோ அப்போலாம் வந்து ஒரு ஷாப் வந்து இருந்துச்சு. நிறைய சூடு மிட்டாய் ஷாப்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக வந்து இருக்குது. அண்ட் இது மட்டும் கிடையாது, பானிபூரி அண்ட் இன்னுமே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஷாப்ஸ் எல்லாம் அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆர்ட் ஒர்க். நிறைய பேர் வந்து செஞ்ச ஆர்ட் எல்லாம் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ பேப்பர்லையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது திங்ஸ்லாம் வுட்டில் செஞ்ச திங்ஸ், நிறைய ஆர்ட் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியாது. நீங்கள் வாபலிக்கு வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா பொறுமையாக இந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் க்ரௌட் இல்லாமல் நின்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ இனோவேட்டிவாக, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, எவ்வளோ யூனிக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்னுள்ளது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர டிஃப்ரெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குற டைம்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே வந்து இதே மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாம், பென்சில் ட்ராயிங், பெயிண்டிங் இதெல்லாம் வந்து நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணலாம். நான் இந்த இயர் வைக்க முடியாது, நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இப்படி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் இதில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணி ஜட்ஜ் நமக்கு வந்து ப்ரைஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களாமா. ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கும் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பிளேஸ் வந்து லைவ் ஃபோட்டோகிராஃப். இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து வரைஞ்சி கொடுப்பாங்க. நம்ம ஃபோட்டோஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா பென்சில் பெயிண்டிங் எல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க பண்ண கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம ரைடு இருக்கிற பிளேஸுக்கு வந்துட்டோம். ஸோ வீக்கெண்ட் ஆனதுனால இன்னைக்கு வந்து க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஈவினிங் டைம் ஆனதுனால கொஞ்சமாக தான் க்ரௌடாக இருக்குது. நைட் ஆக க்ரௌட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகிரும். அண்ட் எல்லா வாட்டியும் இருக்கிறது மாதிரி தான் ரைட்ஸ் எல்லாம் அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் ரெண்டு புது ரைட்ஸ் தான் வந்து வந்துருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புதுசாக கோஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் இந்த கோஸ்ட் ஹவுஸுக்குள்ளாடி போனீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இங்கே நிறைய ரைட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள வர என்ஜாய் ஆகுறதுக்காக நிறைய ரைட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு எந்த ரைட் பிடிக்கும், நீங்கள் எந்த ரைடில் வந்து போனீங்க அப்படின்னுள்ளதையுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த ரைட் இருக்கிற இடத்துல வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. கன் வச்சு நம்ம பெலூன் வந்து உடைக்கிறது, அப்படி நிறைய கேம்ஸுமே வந்து வச்சுருக்குறாங்க. அண்ட் அதில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சோ அதுக்கேற்ற ப்ரைஸ் வந்து அவங்க லாட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ வாபலி போனோம் அப்படின்னாலே ரொம்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் க்ரௌட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி நமக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகிரும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் வாபலிக்கு போனீங்க அப்படின்னு உள்ளதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து எத்தனை நாள் போனீங்க அப்படின்னு உள்ளதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிக்கோங்க. ஏன்னா சில பேரெல்லாம் வந்து 3 days 4 days, சில பேரெல்லாம் எல்லா நாளும் போகிறவங்களுமே வந்து இருப்பாங்க வாபலிக்கு. ஸோ நீங்கள் வந்து எத்தனை நாள் போனீங்க அப்படின்னு உள்ளதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வாபலி சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. அண்ட் நமக்கு உள்ளாடி வந்து அவ்வளோ நிறைய ஷாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இது நம்ம வெளியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டாய் ஷாப். நிறைய வெரைட்டியான சாஃப்ட் டாய்ஸ் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கடையில் இருக்கிற மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் நம்ம வேறு இந்த ஷாப்லேயும் வந்து பார்க்க முடியாது. ஆன்லைனில் பார்க்குறது மாதிரி உள்ள சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் அந்த ஷாப்பில் வந்து வச்சுருந்தாங்க. அமௌண்ட்டுமே வந்து அதுக்கேற்ற அமௌண்ட்டில் வந்து வச்சுருக்குறாங்க. நார்மலாக மண் பாத்திரம்லாம் வாங்குறதுக்காக நம்ம சுங்கங்கடைக்கு தானே போவோம். ஸோ இனி நீங்கள் சுங்கங்கடைக்கு போகணுன்னு தேவையே கிடையாது, வாபலி கடையிலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து வாபலி கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வாபலி போய்ட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.